அன்புக்கினியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, வெளியிலிருந்து வரக்கூடியவை மனிதனை தீட்டுப்படுத்துமா அல்லது அகத்திலிருந்து புறப்படுபவை மனிதனை தீட்டுப்படுத்துமா? இந்த நற்செய்தி மார்க் 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 14-23 முடிய. பொதுவாக யூத கலாச்சாரத்திலே உணவுகளை தூய்மை செய்யும் சடங்கு முறைகள் உண்டு. தூய்மை சடங்கு என்று சொல்லுவார்கள். அதை தூய்மை செய்து அதன் பிறகு அதை சமைப்பதோ அதை உட்கொள்வதோ இது போன்ற நிலைகளில் அவர்கள் செய்வது வழக்கம். ஆக இந்த தூய்மை சடங்கிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க அன்பு, இரக்கம் இது போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சட்டத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் சொல்லுகின்றார், மனிதனுக்கு உள்ளிருந்து புறப்படுவதுதான் மனிதனை தீட்டுப்படுத்துமே ஒழிய வெளியிருந்து செல்பவை மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஏனென்றால் உணவு நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நேரடியாக வயிற்றுக்கு சென்று வெளியேறி விடுகிறது. ஆகவே அது மனிதனுடைய இதயத்தில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் அதே நேரத்திலே மனிதனுடைய இதயத்திலிருந்து புறப்படும் அல்லது சிந்தனையிலிருந்து புறப்படும் எண்ணங்கள், அவனுடைய எண்ணங்கள், ஆசைகள் இது போன்றவைகள் அவனுக்குள் வேறு விதமான நிலைகளை ஏற்படுத்துகிறது. என்னவென்றால் அது காமமாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், பழிப்புரை செய்யக்கூடியவனாக இருக்கலாம், பொறாமைப்படக்கூடியவனாக இருக்கலாம், காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடியவனாக இருக்கலாம். ஆக மனித வாழ்வில் ஏற்படுகின்ற பாவங்கள் அனைத்துமே மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுபவை என்று இயேசு குறிப்பிடுகிறார். இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நம்மை தீட்டுப்படுத்துவது எது? என்னை தீட்டுப்படுத்துவது எது? ஏனென்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய உணவு என்னை தீட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் எனக்குள் இருந்து ஏற்படுகின்ற ஆசைகளாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், தீய எண்ணங்களாக இருக்கலாம், பிறர் மீது நான் கொள்ளுகின்ற எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். பல நேரங்களில் இன்றைக்கு இருக்கின்ற குடும்பங்களில் நாம் பார்த்தோம் என்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அது குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நண்பர்களுக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நேசிக்கின்றவர்களுடைய இடையே உள்ள எதிர்பார்ப்புகளும் சரி, அதுபோன்று ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற அல்லது வெவ்வேறு இடங்களில் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்பது அன்பு ரீதியான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், தொழில் ரீதியான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது உறவு ரீதியான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், அல்லது எனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், நான் அடிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது வளர்ந்து வர வேண்டும் என்ற பாசிட்டிவ் எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். ஆக எதிர்பார்ப்பில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஆனால் கெடுதல் செய்யக்கூடிய எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கிறது. ஆக எதிர்பார்ப்பது என்பதே ஒரு விதத்தில் காயத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவன். தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதன் நான் எண்ணுவது போல் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அவனுக்கென்று ஒரு எண்ணம் இருக்கலாம், அவனுக்கென்று ஒரு சிந்தனை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவன் செயல்படுவான். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். ஆக ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு நிலையில் செயல்படுகின்றார்கள். அந்த செயல்பாடுகள் அனைத்துமே எங்கிருந்து புறப்படுகின்றன என்றால் அகத்திலிருந்து புறப்படுபவை. ஆகவே அன்புக்குரியவர்களே, தனிப்பட்ட விதத்தை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்கின்ற தவறுக்கு காரணம் யார்? ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை குறை கூறுகின்றோம். அவனால் செய்தேன், அவன் தான் என்னை தூண்டினான், அவள் தான் என்னை தூண்டினாள், அவள் எனக்கு ஆசையை காட்டிவிட்டாள் என்று பிறரை நாம் நம்முடைய தவறுக்காக சுட்டி காட்டுவதுண்டு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்த்தால் என் தவறை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் எனக்குள்ளிருந்து புறப்படுகின்ற தவறு, எனக்குள்ளிருந்து என்னை பாவம் செய்ய தூண்டுகின்ற சிந்தனைகள் எப்படி இன்னொரு காரணமாக இருக்க முடியும்? ஆகவே நான் என்னை சரிப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான வரத்தையும் கேட்டு இன்று இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழவும், எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற எண்ணங்களை நாங்கள் புதுப்பித்து புனிதப்படுத்தி நேரிய உள்ளத்தோடு வாழக்கூடிய ஆற்றலையும், யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் கெடுதல் செய்யாமல், எங்களுக்கும் கெடுதல் நினைக்காமல் கெடுதல் செய்யாமல், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய உடலை ஒன்றித்திருக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து
வாழக்கூடிய ஆற்றலையும் மரளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.